ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணியிருக்கிற உன்னதத்தின் அழியா ஜீவ மன்னாவாகி உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வருவதற்கு எங்களுக்கு கட்டாயம் பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் வேண்டும். ஆவியானவர் வந்து எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேச வேண்டும். ஆவியானவர் ஒருவரே வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை, அதில் இருக்கிற ஜீவ ஆகாரத்தை இருக்கிற வண்ணமாக ஆண்டவரை இருக்கிற பிரகாரமாக அப்பழுக்கற்ற முறையில் எங்களுக்கு அதை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரே வருவீராக. தகப்பன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் இல்லாதவைகளும் கூடாதவைகளை ஒன்றும் என்னிலே காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தூய நாமத்தின் இரத்தத்தை நக்கினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனுடைய கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் சாரமும் சத்தமும் உடைய வல்லமையும் அக்கினியும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் வல்லமையும் பேலனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பி ஆண்டு கொள்வதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆவியானவரை பேசும் வழி நடத்தும். திரியேக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு காலை செய்தி கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு வருவது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய பார்வை கேக்குதா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற கர்த்தர் நல்ல மெய்ப்பனாகிய ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் அது அவருக்காக. அப்படி என்றால் முழுக்க முழுக்க அவருக்காக. அவருக்காக. நாம் எங்கேயோ உண்டாகி அவர் நம்ம வாங்கிட்டு வரல. அவருக்காக. அவர் வார்த்தையால் அவருடைய கரத்தின் கிரியினாலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய ஆவியை பெற்று அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனுக்குள்ளிருந்து அவராலே வந்திருக்கிறோம். அந்த
தகப்பனுக்கு மட்டுமே அவருடைய மன விருப்பத்தை பரலோகத்திலே அவர் தம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தகப்பன், பூமியிலேயும் அவருடைய விருப்பம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதற்கு அவருடைய பிள்ளைகளை அவர் தனக்கென்று தெரிந்தெடுக்கிறார், சிருஷ்டிக்கிறார், ஏராளமான பேர்களை அழைக்கிறார், கோடிக்கணக்கான பிள்ளைகளை அழைக்கிறார். ஆனால் வெகு சிலரை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். உண்டாக்கினவருக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது. அவருக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் உண்டு. யார் பேரிலே? அவர் சிருஷ்டித்த சகலவற்றின் பேரிலும், குறிப்பாக நமது பேரிலே அவருக்கு உண்டு. நமது பேரிலே அதிகாரம் செலுத்தவும் அவருக்கு உரிமை உண்டு. அவர் ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மை செய்யும்படி பணிக்கிற காரியத்திற்கு அவருக்கு உரிமை உண்டு. செவி கொடுத்து அதன்படி செய்வது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. 30 நாளில் ஒரு நாள் 1000 ரூபா படி அளக்கிறதுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லணும், நன்றி சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்லக்கூடாது, நன்றி சொல்லணும். ஆனால் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் படி அளக்கிற எஜமானுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்? அப்போ பணம் மட்டும் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணுமா? பணத்தினால சுகத்தை வாங்கிட முடியுமா? சமாதானத்தை வாங்கிட முடியுமா? ஆரோக்கியத்தை வாங்கிட முடியுமா? பாதுகாப்பை வாங்கிட முடியுமா? கல்வி ஞானத்தை வாங்கிட முடியுமா? கல்வியின் வெற்றியை வாங்கிட முடியுமா? அதனால் நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ள முடியுமா? நம்மை மேன்மை உற செய்திட முடியுமா? நம்மை சதா காலத்துக்கும் காத்து கொள்ள முடியுமா? அதனால் அதை கொண்டு நாம் நித்திய ஜீவனை அடைய முடியுமா? பணம் நம்மை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. பணம் தேவை. பணம் உலகத்தில் இருக்கும் மட்டும் தேவை. அவசியமானவைகளிலே ஒன்று, தேவையானவைகளிலே ஒன்று. ஆனால் பிரதானமான தேவை தகப்பன்தான். இவைகளை கொடுக்கிற தகப்பன்தான். இவைகள் இல்லாத காலத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அந்த வனாந்தரத்திலே கூட இருந்து நடத்துகிறவரும் அவர்தான். அவர்தான் தேவை. நமக்கு தேவையான ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை விட்டுட்டு எதை பற்றி கொண்டாலும் நாம் ஒன்றுமில்லாதவர்கள். அவர் இருந்து இல்லாதது போல காணப்படுகிறது எல்லாம் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி வெளியே வரும். மிரள்ற மாதிரி தெரியுது. மிரள்றவங்க தான். மிரளாதவங்களை குறித்து எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. மிரள்றவங்க தான். அவர் இருக்கிறேன் என்று நமக்கு தெரியும். அவர் உங்களோடு இல்லை என்று சொல்லுகிறவர்களாலே அவர் இல்லாமல் போவதில்லை. நாம் தகப்பனுடைய சன்னிதானத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும். 2 முறை வர்றதே நமக்கு ஒரு பெரிய ஏசாமிக்கு ஏதோ ரொம்ப அவருக்கு ரொம்ப நம்ம வரலன்னா அவருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுவார். ஏசப்பாவுக்கு லாஸ்ட்டு பாரு, நான் அவரை எப்படி ஆழ வைக்கிறேன் பாரு அவரை அப்படின்னு. நமக்கு தான் லாஸ் அவருக்கு என்றைக்குமே அவருக்கு கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, பின்னாடி புறம் கூறினாலும் சரி, அதை பற்றி இல்லை. அவர் வராரு, நமக்கு முன்னாடியே வராரு.
நமக்கு முன்னாடியே வந்திருக்கிறார். என் தகப்பன் என்னை காண, என்னை ஆசீர்வதிக்க, என் பிரச்சனையை எடுத்துக்கொள்ள, என் காரியங்களை மேற்போட்டு கொள்ள, நான் அழுது செபிக்கிற செபத்தை கேட்கவும், அச்செபத்தின்படி மன்னித்து இறங்கவும் தகப்பன் வராரு. என் இயலாமையை நீக்க வராரு. என் வறுமையை நீக்க வராரு. என் சிக்கல்களை நீக்க வராரு. என்னுடைய மன வேதனைகளிலிருந்து என்னை நீக்க வராரு. என் உபத்திரவத்தை நீக்க வராரு. நான் இப்போ இனி எழுத போகிற எக்ஸாமில் எனக்கு வெற்றி கொடுக்கறதுக்காக வராரு. பிடிச்சிக்கிட்டா வெற்றி கொடுப்பார். அவரை பிடிக்காதவங்கெல்லாம் வெற்றி பெறாமையாக இருக்கிறாங்க. அவரை பிடிக்காதவங்கெல்லாம் வெற்றி பெறாமல் இருக்கிறாங்க. வெற்றி பெற தான் செய்கிறாங்க. ஆனால் அது வெற்றி அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருப்பது தான் அவராலே நாம் பெற்றுக்கொள்கிற நிலையான வெற்றி. அவருடைய பரலோகத்திலே அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட்டு அது நிறைவேறி முடிகிறது. கர்த்தராலே கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். பிறந்து வளர்ந்து படித்து ஏற்ற சீக்கிரத்திலேயே திருமணமாகி, நினைக்கிறதுக்குள்ளேயே திருமணமாகி, நினைக்கிறதுக்குள்ளேயே பிள்ளைகள் பிறந்து, நினைக்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளைகள் படித்து முடித்து, அந்த பிள்ளைகளும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலை கிடைத்து, நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கும் திருமணமாகி, நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்க பிள்ளைகளும் பெற்று, நினைக்கிறதுக்குள்ளேயே கல்லறைக்கு போவது சக்ஸஸ் இல்லை. விளங்குதா? இருக்கீங்களா? வீட்டுக்கு போன பிறகு என்ன சொன்னாருன்னே புரியல, என்ன சொன்னார்னே தெரியல, என்னவோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான சக்ஸஸ் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா போராட்டத்திலும் அவராலே அவர் நம்ம கூட இருக்கிறதுனாலே, அவர் நமக்கு துணை செய்கிறதுனாலே, நமக்கு ஒத்தாசை செய்கிறதுனாலே, அவர் நமக்கு துணை நின்று நம்ம எல்லாவற்றிலும் மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே, வார்த்தையினாலே, இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே மேற்கொண்டு ஜெயித்து அவர் நம் வாழ்வில் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுகிறது தான் சக்ஸஸ். அப்போ ஒரு காலையில் வராரே, என்னை தேடுவாரே. நம்மளுடைய சில குறுகிய மனப்பான்மைகளினாலே நாம் தவறாக விளங்கி கொள்ள கூடாது. சின்ன ஒன்றுத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. சின்ன ஒத்தாசை, அதுவும் ஒன்றும் பெரிய ஒத்தாசை கூட கிடையாது. சின்ன ஒத்தாசை கூட சரியான ஒத்தாசை கிடையாது. அப்படி இருக்கிற மனிதர்களை பற்றி கொள்கிறோம். அவர்களை நன்றி என்று நினைக்கிறதுக்கு சொல்லித்தரோம். ஆனால் உண்மையாகவே நன்றியோடு இருப்பது, செய்கிறவர்கள் உதவி ஒத்தாசை செய்கிறவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இவைகளுக்கும் காரணமாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற கர்த்தருக்கு தான் முதல்ல சொல்லணும். அப்போது என்னை இவ்வளவு தூரம் என்னை இந்த உலகத்தில் என்னை ஒதுக்கி தழுகிற இந்த உலகத்தில், என்னை புறம்பே தழுகிற உலகத்தில், என்னை வேறு விதமாக என்னை பார்க்கிற இந்த உலகத்தில், வேறு விதமாக என்னை நடத்துகிற இந்த உலகத்தில், ஏற்றத்தாழ்வோடு பார்க்கிற இந்த உலகத்தில், பிரித்து பார்க்கிற இந்த உலகத்தில், எதையும் பாராதபடி என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். என்னை அப்படியே இருக்கிற வண்ணமாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்து என்னை நேசிக்கிற பரிசுத்த அன்பு தகப்பன் இருக்கிறாரு. அவருக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு அப்படியும் இப்படியும் சொல்லி கொடுக்குறவங்க எனக்கு யாரும் எனக்கு துணை நிற்பது கிடையாது. எனக்கு கடைசி வரைக்கும் துணை வருவது கிடையாது. கேட்கிறவர்களும் சொல்லுகிறவர்களும் அந்த ஆலோசனையிலே நிலைத்திருந்தால் நரகம்தான். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. தேவன் நரகம் வைக்காதிருக்கும் பொழுது நரகத்தை சுதந்தரிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நல்வாழ்வை கொடுக்க தேவன் நமக்கு வாக்கு அருளி இருக்கும்போது
அந்த நல்வாழ்வை நான் சுதந்திரிக்க மாட்டேன். என் மனதின் எண்ணத்தின் ஓட்டத்தில் இருக்கிற நல்வாழ்வு எனக்கு தெரியும். அந்த நல்வாழ்வை நான் தூரத்தில் இல்லை, சமீபத்தில் பார்க்கிறேன். அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று மாம்சம் எனக்கு சொல்லுமானால், மாம்சமும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எனக்கு சொல்லுமானால், அவைகளுக்கு நான் அடிபணிஞ்சு நான் போவேனானால், நான் என் உன்னதமான தகப்பனை நான் இழந்து போவேன். என் தகப்பன் எனக்கு வேணும். என் தகப்பன் பூமியிலே தேவன் சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. நமக்கு பெயரே பொல்லாதவர்களாகிய நீங்கள். யார் சொல்லியிருக்கா? கர்த்தர் சொல்லி. நான் சொன்னதாக நினச்சிட்டு வீட்டில் போய் யோசிக்காதீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள்னா அதில் நானும் சேர்த்தேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. மற்றவர்களுக்கு இல்லை, அவரவர் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல ஈவு தான் சொல்லியிருக்கிறார், நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரமபிதாவானவர் தம்மிடத்திலே இரவும் பகலும், சர்ச்சுக்கு போக்கும் வரவுமா இருக்கிறவர்களை குறித்து சொல்லலை. சர்ச்சுக்கு போக்கும் வரவுமா இருக்கிறவர்களை குறித்து சொல்லலை. இரவும் பகலும் அவரை தேடுகிறவர்களுக்கு. யாரை? தகப்பனை. இரவும் பகலும் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயம் நன்மை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பொல்லாதவர்களாகிய மனுஷர் அல்லது பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அவர்களால் காப்பாற்ற முடியாது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள பரலோக தகப்பனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். பூமியிலே ஒட்டுமொத்த மனுஷரால் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த 800 கோடி மக்களால் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதை ஒரே நொடியிலே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களாலே முடியாதது தேவனாலே முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் தேவனுடைய காரியத்தில் இடைவெளி விட்டு வந்துட்டு நாம் திரும்ப இடைவெளிகளை விட்டு தவறு செய்திகள் கொண்டு போய் கர்த்தர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்யலை, கர்த்தர் எனக்கு சொன்னபடியெல்லாம் எனக்கு வாக்கு கொடுத்தபடியெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கலை, கர்த்தர் எனக்கு சொன்னபடியெல்லாம் எனக்கு நன்மை செய்யலே என்று நாம் குற்றம் சாட்டுவது அநீதி. ஏன்னா தேவனிடத்தில் அநீதி என்பது கிடையாது. தேவனிடத்திலே மனுஷனுக்கு தவறு செய்வது தேவனிடத்தில் கிடையவே கிடையாது. மனுஷராகிய நம்மிடத்தில் தான் அவைகள் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துட்டீங்களா? பத்தாம் அதிகாரம் 14, 15, 16. யோவான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னவர். இங்கு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறது? அப்போ என் ஆடுகள் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். அந்த ஆடுகள் அவர் சொல்கிறத கேட்குது. அவர் சொல்லுகிறது என்ன செய்து கேட்குது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, எனக்கு பின் செல்லுகிறது, பின்னாடி எனக்கு பின் அவரை பின்பற்றி பின் செல்லுகிறது. 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு என்ன செய்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எதை கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை. இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் நித்திய ஜீவன் இல்லை என்றால் நாம் அப்பா வீட்டில் வாசம் பண்ணவே முடியாது, பரலோக வாழ்வு இல்லை. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. 30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. அப்போ அவரை பின்பற்றுகிற ஆடுகள், அவருக்கு பின்பற்றுகிற ஆடுகள் அவருக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது, செவி கொடுக்குது, செவி கொடுக்குது. அவர் பேச்சை கேட்குது, அவர் பேச்சை கேட்டு அதன்படி நடக்குது, அதன்படி நடக்குது. ஒரு பிள்ளைய பார்க்குறோம், ஒரு சிறு பிள்ளைய பார்க்குறோம், ஒரு குழந்தைய பார்க்குறோம், ஒரு பிறந்த குழந்தைய போய் பார்க்குறோம், பிறந்த குழந்தைய போய் பார்க்குறோம். பார்த்து என்ன சொல்கிறோம்? குழந்தை கொஞ்சம் அவரவர் ஐப்பரியத்தை சொல்கிறாங்க. குழந்தை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, குழந்தை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, சின்னதாக இருக்குது. சில இடத்துல குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு. சிலர் குழந்தை உட்காந்துருக்கும்னு பார்த்தோம், குழந்தை உட்காந்துருலையேன்னு அப்படி யாருமே சொல்லவே மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையாக இருக்கும். பிறகாக நாட்கள் செல்ல 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 அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அந்த ஆகாரத்தை கொடுப்பார்கள். அந்த ஆகாரத்தை குழந்தை பெற்றுக்கொண்டு 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 அது வளர்ந்து வளர்ந்து வரதை பார்க்கணும் என்று தான் பெற்றவர்கள் உள்பட, குழந்தையின் மேல் அக்கறை உள்ளவர்கள் உள்பட அத்தனை பேரும் விரும்புவார்கள். இருக்கீங்களா? விரும்புவார்கள். பிறகால நீங்கள் கொஞ்ச காலம் கழித்து, சில மாதங்கள் பல மாதங்கள் கழித்து பார்த்தவர்கள், பிறந்த குழந்தையை பார்த்தவர்கள் பார்க்க வரும் பொழுது பிறந்த குழந்தை மாதிரியே அது இருந்துச்சுன்னா என்ன நினைப்பார்கள்? குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்களா கொடுக்கலையா? குழந்தைய பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கலையா? குழந்தை வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேணாமா? உங்கள் கையில் தேவன் குழந்தைய கொடுத்ததுக்கு பதிலாக வேறு யார் கையிலையாவது என்ன செய்திருக்கலாம்? குழந்தைக்காக ஏங்குகிற பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள், அழுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் கொடுத்துருந்தா நீங்கள் வச்சுருக்கிறத விட பல மடங்கு அவங்க நல்ல முறையில் வச்சு பராமரித்து குழந்தைய என்ன செய்வாங்க? புசு புசுன்னு வச்சுருப்பாங்க. குழந்தையினுடைய அந்தந்த மாதங்கள் அதற்குரிய வளர்ச்சிகள் குழந்தையில காணப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு வயது வருவதற்குள்ளே அந்த குழந்தை அதுக்கு இடையில கழுத்து நிற்கணும், அது உட்காரணும், உருளும், அதுக்கப்புறம் எலும்பி நடக்க முயற்சி செய்யும். இதில் அது முட்டி போட்டு
பண்ணும். பிறகால ஒரு வயதில் நெருக்கத்தில் குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். சில வேளைகளில் 1.25 வயசில் நடக்கிற பிள்ளைகள் இருக்குது, 1.5 வயசில் நடந்த பிள்ளைகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் அது காலதாமதமானாலே அந்தந்த வயதில் அது நடக்க வேண்டிய வயதில் அது நடக்கவில்லை என்றால், அந்த வயதுக்குரிய உடல் எடைகள் அந்த குழந்தைக்கு இல்லை என்றால், அந்த சத்துவம் இல்லை என்றால் மிகவும் கவலைப்படுவார்கள். டாக்டர் இடத்துல கொண்டு போய் காண்பிப்பார்கள் இல்லையா? காமிப்பார்கள். எதனால் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது என்று யோசிப்பார்கள். அப்புறம் பிறகு அந்த குழந்தை வளர வளர, அந்தந்த வயதில் வளர 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 அந்த வளர்ச்சியை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்த்தபடி குழந்தை வரும்போது மற்றவர்கள் பார்த்து, உங்கள் பிள்ளையா இவ்வளோ பெரிய பிள்ளையான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? இல்லையா, உங்கள் பிள்ளை தானே, உங்கள் பொண்ணு தானே, உங்கள் பையன் தானே, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சில பிள்ளைகள் பெற்றோரோட உயரமாக இருக்கிற பிள்ளைகளும் இருப்பாங்க. பெற்றவர்களை விட பிள்ளைகள் சில இடத்துல இருப்பாங்களே, எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே, சில இடங்களில் இருக்கிறாங்களே. அதை பார்க்கும் பொழுது, அந்த வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, அதை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்படித்தானே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். பூமியின் தகப்பன் தாய் விரும்புகிற இந்த விருப்பத்துக்கும் மேலான பரிசுத்த நல்ல விருப்பத்தை வைத்திருக்கிறவர், உன்னத விருப்பத்தை வைத்திருக்கிறவர் உள்ளான மனுஷனுக்குள்ளே அதை எதிர்பார்ப்பார் அல்லவா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என்னை பின்பற்றும், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்னை கட்டாயம் பின்பற்றுவார்கள். என்னைன்னா அவரை, எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுவார்கள். அதில் எந்த சந்தேகமே கிடையாது என்று. அதில் ஒரு ஆடு 119 139 சங்கீதம் 139 சங்கீதம் 1 வாசிக்கிறேன். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை ஆராய்ந்து என்ன செய்திருக்கிறீர்? பூமியில் யாரும் ஆராய்ந்து அறிந்திருக்கவே முடியாது. என்னை உண்டாக்கினவர் ஆகிய நீர்தான் என்னை ஆராய்ந்து என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும், 2ஆம் வசனம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவில், என் எண்ணத்தில், என் யோசனையில், என் வழிகளில், என் நடக்கையில், என் கிரியையில், செயலில், எதுனாலும் சரி, எப்போனாலும், எந்த வேளையிலும், எந்த நேரத்தினாலும் சரி, அதை நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறீர்? அறிகிறீர். நான் நடந்தாலும், 3ஆம் வசனம், நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும் என்னை என்ன செய்திருக்கிறீர்? சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் ஆடுகள் என்னை பின்பற்றுகின்றன என்ன சொன்னார்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு அருங்க. 4ஆம் வசனம், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, என் வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்னே கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருக்கு ஏற்ற விதமாக என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது அவருடையது. அது இல்லாமல் அந்த வார்த்தைகள் வருமானால் அது அவருடையதல்ல. பின்னணித்திலே இருப்பது சாத்தான். அது சாத்தான். 5ஆம் வசனம், முற்புறத்திலும், 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். 5ஆம் வசனம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். நான் என் சுய விருப்பமாக, என் சுய வழிகளில், சுய நினைவுகளில் போகாதபடி,
என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொன்னவர், உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னவர். நமக்காக எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பே ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். என்னை அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய நோக்கத்திற்கு என்னை நெருக்கி என்ன செய்கிறாரு? என்னை ஏவுகிறார். அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குமானால் தான் அவரை நான் விசுவாசிக்க முடியும். அவருடைய அன்பு எனக்குள்ளே இருந்தாதான் என்ன புலம்பல் பாடினாலும் கடைசியில் அவர்கிட்டே வந்துடுவேன். அவர் பாதத்துக்கே வந்துடுவேன். அவரை நான் தேடுவேன். அவரை நான் என்ன செய்வேன்? தேடுவேன். அவர் இப்போ காணப்படாதது போல இருக்கிறார், தென்படாதவரை போல இருக்கிறார். ஆமென். தென்படாதவர் போல இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கிறார். யோபுவும் அப்படித்தான் சொல்லுகிறார். தேவன் அருளின தீபத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி, நான் தேவனை தேடுகிறேன், என் தகப்பனை தேடுகிறேன், அவர் இல்லை. அவர் அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், அவரை தேடுன்னு தேடுறேன், அவர் இல்லை. ஆனால் இருக்கிறார். யாரோ அவரை பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்க, நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறத நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. என் கண்ணால் பார்ப்பேன். அவரை என்ன செய்வேன்? என் கண்ணால் பார்ப்பேன், என்னால் காப்பேன். என் உடம்புல எல்லாமே என்ன விழுவுதே? இருக்கீங்களா? சத்தம் வரல. இருக்கீங்களான்னா இருக்கும். இருக்கீங்களான்னு ஏன் கேட்குறோம்? ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக சிந்தனைகள் ஓடாதபடி இருதயத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை என்னை உள்பட எல்லாரும் கேட்கணுன்ட்டு. இருக்கீங்களா என்று சொல்வதும் என்னையும் சேர்த்து தான் இருக்கீங்களா. அந்த யோபு நன்றாய் தெரியும், யோபை குறித்து நன்றாய் தெரியும். எப்படி இருந்தார் என்று அவர்கிட்ட இருந்த எல்லா ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துட்டார். கம்ப்ளீட்டாக எடுத்துட்டார். சாத்தானும் தேவனிடத்தில் சாத்தான் சவால் விட்டதுனால, என் மகன் ஜீவனை தவிர வேறு ஒன்றில் நீ கை வைக்க, ஜீவனை மட்டும் என்ன செய்து விட்டுடு, மற்றதெல்லாம் நீ தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பேரில் மட்டும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கலை. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜீவன் பேரிலே கை வைக்க சாத்தானுக்கு அனுமதியே கிடையவே கிடையாது. சரீரத்தை தொட்டுக்கோ, அவனை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தினாலே உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை தொட்டுக்கோ. அவனுடைய கர்ப்ப பிறப்புகளை கூட என்ன செய் அப்படின்னு சொல்லாமல் கொடுத்துட்டார். எல்லாம் அவனுடைய மனைவியை தவிர உண்டான சகலமும் அவரை விட்டு போயிற்று. ஆரோக்கியம், சுகம் எல்லாம் போயிற்று, சகலமும் போயிற்று. சாதாரணமானதானே? ஆமென். சாதாரணமானதானே? அவருடைய பிள்ளைங்க அவரை விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அவருடைய மொத்த பிள்ளைங்க இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. அவருக்கு இருந்த சொத்து பத்து எல்லாம் போயிருச்சு. அவருக்கு உண்டான எல்லாமே போயிருச்சு. அவர் சரீரத்தில் இருந்த அத்தனை ஆரோக்கியமும் போயிருச்சு. அவ்வளோதானே? இப்போ தானே சொன்னீங்க. ஆமாம், சாதாரணம்தான். என்ன சாதாரணமா சொல்லிட்டேன். அப்போ இவ்வளவும் நடக்குது. அவர் செய்த பாவத்தினாலையா? அவர் செய்த அக்கிரமத்தினாலையா? யோபு செய்த பொல்லாப்பின் நிமித்தமா? தேவனுக்கு விரோதமான பாவத்தினாலையா? தேவனுக்கு விரோதமாய் செய்த துரோகத்தினாலையா? தேவனுக்கு அவர் புறமுதுக காட்டினதுனாலையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஒன்றுமே செய்யலை. நாம் யோபை போல நடந்ததில்லை. கேட்கிற நாம்
யோபை போல நடந்ததில்லை. யோபை போல தேவன் யோபுக்கு சாட்சி சொன்னது போல நமக்கு சாட்சி சொன்னதே கிடையாது. சாட்சி சொன்னதே கிடையாது. ஆனால் நாம் அந்த நிலையை அடையாதபடி கிருபையாய் காக்கப்படுறோம். ஏசப்பாவால் பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை கொண்டு சிலுவையில் செய்த புண்ணியத்தினால் இருக்கிறோம். அந்த நிலையில் எத்தனையோ முறை சொன்னார், புழுகளும் நாற்றமும் சீலும் இதெல்லாம் இருக்கும்போது, இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருவர் பேசி கொண்டிருக்கும்போது, உங்கள் பக்கத்தில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாதவர், சுகவீனமாக இருக்கிறவர் உங்ககிட்ட பக்கத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அம்மாவும் பேசி கொண்டிருக்கிறாங்க, ஒரு அம்மா இடத்துல இன்னொரு அம்மா பேசி கொண்டிருக்கும் போதே அவங்க மூக்கிலேருந்து புழுகை உருவி இப்படி போட்டாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்களா? இருக்கீங்களா? கீரை கட்டு மாதிரி கீரை ஆயிர மாதிரி அதுக்குள்ளேருந்து ஒரு புழு வெளியே வருது, அதை எடுத்து இப்படி போட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த புழு இப்படி வரும்போது நீங்கள் அவங்கள பக்கத்தில் அவங்க இன்னும் இருக்கும்போது இன்னொன்று வெளியில் வந்து எட்டி பார்க்குது, வந்து இப்படி வரத்துக்கு வெளியில் நல்லா வரத்துக்கு எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வாயிலிருந்து எடுத்து போடுறாரு, காதில் எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடும்போது எப்படி அருவருப்பாய் இருக்கும். இருப்பீங்களா? சீல் நாத்தம் வீசிக்கொண்டிருக்கும் போது, துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அப்போ மாஸ்க் போடுவீங்களா? மாஸ்க் போடாமல் இருப்பீங்களா? அப்போ ஏது மாஸ்க்கு இல்லை. மூக்கில் கையை என்ன பண்ணுவோம்? பொத்திக்கிட்டு அங்கே நிற்போம்மாங்க, ஓடுவோம் என்று. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம உட்காரத்துக்கு சதை என்கிற பெட் இருக்குது, சேரில் உட்காந்துடுறோம், அதுவே நமக்கு நோவுதுன்றோம். அவருக்கு சதையே இல்லை, வெறும் எலும்பும் தோலும் நரம்புகள் மட்டும் தான் தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு தடையில்லாமல் வந்தார். தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேரத்துக்கு முன்பதாகவே தடையில்லாமல் வந்து சேர்ந்தார். இருக்கீங்களா? அந்த நிலையில் நாம் யாராவது வந்திருக்கோமா? அந்த நிலையில் அவரை போல அந்த நிலைமையில் வந்திருக்கோமா? இல்லவே இல்லை. அவர் வந்தார். இன்றைக்கும் எங்கே இருக்கார்? யாரோட? கர்த்தரோட கூட இருக்கு. அவர் தான் சொன்னார், நானே பார்ப்பேன், இருளாக இருக்குது எனக்கு எல்லாமே, ஆனால் என் தகப்பன்தான் வெளிச்சம், என் தகப்பன்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எனக்கு எப்படி வரும்? நான் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்பிக்கையை குறித்து பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க, அடுத்த நாளே வேறு மாதிரி பேசுவாங்க. கர்த்தர் அவங்கக்கிட்ட பேசினாலும் அதை நம்மக்கிட்ட பேசும்போதும் அவங்க 2 நாளில் அன்னைக்கே அவிவிசுவாசமாக பேசுவாங்க, அவநம்பிக்கையாக பேசுவாங்க. சொல்கிறவங்களுக்கு நம்பிக்கையும் இருக்காது, அடுத்தவங்க நம்பிக்கையும் குலைச்சி போடுவாங்க. ஆனால் யோபுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவரை போல ஒரு விசுவாசம் பூமியில் யாருக்குமே, பிதா மேலே வச்ச நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. அது உன்னத நம்பிக்கை. அதுக்கு பிறகு மனுஷரில் அவரை நீங்களாக மனுஷர்களில், தேவ புருஷர்களில் யோபுடைய விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசம். யோபுடைய தேவன் மேலே வைத்த நம்பிக்கை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுடைய நம்பிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தலையை ஆட்டக்கூடாது. அந்த நம்பிக்கை என்பது சாதாரணமல்ல, தேவனாலே அது விலையேற பெற்றதாய் இருக்குது. பந்து ஜனங்கள் ஜந்துக்கள் பந்துக்கள் அவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட ஏராளமான பேர்கள், அவனாலே வளர்ந்தவர்கள், ஆனாலும் அவர்கள் எல்லாரும் அவனை தூஷித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில்
எல்லா விதத்திலும் சரீரம் உருவழிந்த நிலையில், தாங்க முடியாத பிள்ளைகளுடைய இழப்புகள், சொத்து பத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் சாத்தானுடைய டார்கெட் என்ன? சாத்தானுடைய டார்கெட் என்ன? யோபு தேவனை மறுதலிக்க வேண்டும். தேவனை மறுதலிக்க வேண்டும். தேவன் மேலே வைத்திருக்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையாகிய தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த நங்கூரத்தை பிடுங்கி விட வேண்டும். நம்மிடத்தில் அதை எதிர்பார்த்து எடுக்கணும்னா ஈஸியாக எடுத்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட எடுத்துருவான். கொஞ்ச நேரத்தில் கூட என்ன செஞ்சிருவான்? எடுத்துடுவான். எங்கள் கிட்டலாம் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லும்போதே எடுத்துடுவான். சொல்லும்போதே அடுத்தவங்க வந்து பேசும்போதே அதை கேட்டு இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு இந்தான்னு அவன் நான் எடுத்துக்கணும், நீயே எடுத்து போட்டுருணும், நம்ம எடுத்து போடணும்னு எடுத்து போடுறான். அவன் எடுத்து போட மாட்டான். அவன் நம்ம இடத்துல பேசி நம்ம கொண்டே அதை எடுத்து போட வச்சுருவான். நான் நினச்ச இதில் டார்கெட்டில் முடிக்கலை, நான் நினச்ச நேரத்தில் அவர் முடிக்கலை, நான் சொன்ன நேரத்துக்கு முடிக்கலை, நான் வேண்டிக் கொண்டபடி செய்யலை, நான் வேண்டிக் கொண்டபடி அவர் முடிக்கலை, நான் பண்ணபடி முடிக்கலை, எனக்கு இதில் டிசப்பாயின்மெண்ட்டு, எனக்கு அதில் டிசப்பாயின்மெண்ட்டு, எனக்கு இதில் டிசப்பாயின்மெண்ட்டு. கர்த்தர் நம்மை பார்த்து உன்னை சிற்றித்தது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லாமல் இருக்கிறது பெரிய கிருபை. உன்னை சிற்றித்தது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ உன்னை சிற்றித்தது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுன்னு அவர் சொல்லாமல் இருக்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய கிருபை. கிருபை கிருபை. அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து வராதபடி கிறிஸ்துவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் பிதாவினிடத்தில் சான்ஸ் கேட்டு 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 வாங்கி தர்றதுனால அந்த கிருபை கிடைக்குது. அந்த கிருபை கிடைக்குது. அந்த கிருபை இல்லைன்னா ஒரு நாளில் நம்ம பேசுகிற கோணவாயால் எத்தனையோ காரியங்கள் குட்டிச்சோராக போயிருக்கணும். நல்லா உருவாகி வர்ற நேரத்தில் நல்லா பாலை காய்ச்சி தயிரை அதில் உர தயிரை ஊற்றி, நம்பிக்கையின் உர தயிரை ஊற்றி நல்லா அது நல்லா தயிராகி வர நேரத்தில் உடச்சி விட்டுருது, மோராக்கி விட்டுருது. அது மோருமா கூட இல்லாமல் பாதி பாலாகவும் இதாகவும் வரைஞ்சி விட்டுருது. அல்லது வெண்ணத்தை பாத்திரத்தில் திரண்டு வர நேரத்தில் தட்டி விட்டுருது. வாய் கொணவாயா இருக்கிறதுனால இந்த வேலையை பண்ணிடுறது. ஆனால் கர்த்தராகிய தேவனும் யோபை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் எத்தனை விதமாக சொன்னாலும், அவருக்கு சொன்னது ஆயிரக்கணக்கில், இங்கே ஒரு ஆள் சொன்னாலே தலை குப்புற சர்வ சாஷ்டாங்கமாக நீட்டிக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர்கள் சொன்னாலும், அவர் ஏன் என்று சொன்னால் அவரிடத்தில் வேலை செய்தவர்களே ஆயிரக்கணக்கான பேர்கள். அப்படி என்றால் அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அவர் மூலமாய் கர்த்தராலே நன்மை பெற்றவர்கள் ஏராளமான பேர்கள். மிகப்பெரிய செல்வந்தராகி அவருடைய வாழ்க்கையில், பரிசுத்த மகனுடைய வாழ்க்கையில் இடந்த எல்லா இழப்புகள் அவருக்கு ஒரு இழப்பாக அது தெரியாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். அதில் நாம் குறை சொல்லவோ திட்டவோ தூஷிக்கவோ கூடாதுங்கிறாரு மனைவியின் இடத்துல. அந்த அம்மாவுக்கு என்ன இப்படி ஒன்று சொல்ல முடியுமா? பைத்தியம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். ஆனால் அந்த தாசன்தான் சொல்கிறாரு, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவர் எனக்கு செய்கிறத பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அடுத்தவங்க பார்த்து எனக்கு சொன்னாங்கலாம் இல்லை, நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். நான் பார்ப்பேன்றார். 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது, உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் ஆண்டவரே, இப்போ என் கண்ணால் பார்க்குறேன், நீர் சொன்னதை நிறைவேறுகிறதை என் கண்ணால் பார்க்குறேன். அதனால தான் அவர் சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. நீர் செய்கிறது நினைக்கிறது தடை. அந்த தாசன்தான் இப்படி சொல்லியிருக்கிறார். 139ஆம் சங்கீதம் பாருங்க, 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் என்ன செய்கிறீர்? வைக்கிறீர்.
6ஆம் வசனம், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எங்கே போவேன்? நான் உங்ககிட்ட தான் வரணும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம இங்கே தான் இருக்கிறோம் இல்லையா? அதானே சொல்லுவோம். இங்கே தான் இருக்கிறோம். சரீரத்தின்படி எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எண்ணத்தின்படி எல்லாமே ஒருங்கிணைந்து இங்கே இருந்தால், கர்த்தரோடு இருந்தால் நலமாயிருக்கும். ஆவி ஒரு பக்கம் ஒரு பகுதியிலும் சரீரம் இங்கேயும் இருக்குமானால் பலன் இல்லை. புரியுதா? இங்கே ஆத்மாவா அவரோடு கூட இங்கே இருந்தால் அவரோடு கூட இருக்கிறோம், அப்பாவோட இருக்கிறோம். நாம் உலகத்தில் தன்னையே கொடுத்த அப்பாவுக்கு நிகரான ஒரு அப்பா, நம்மை சிருஷ்டித்த அப்பாவை தவிர வேற யாரும் கிடையாது. நமக்கு அப்பா அப்பா இல்லை, அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா கிடையாது. நமக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர்தான், சகலமும் அவர்தான். நிரந்தரமான சொந்தமும் நிரந்தரமான பிரியாத அழியாத பந்தமும் அவர்தான். அந்த உறவு தான் நிலையான உறவு, நிலையான சொந்த பந்தம் எல்லாமே அவர்தான். நல்ல மேய்ப்பன், நல்ல நண்பர், நல்ல ஆலோசகர், அப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். தகப்பனை குறித்து அடுக்கிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர் தம்முடையவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டு போகவே மாட்டார். அவர் பெயரை கொண்டு அவரை கொண்டு தவறுகள் செய்கிறவர்களாலே தவறுகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தவறுகள் நடந்து விடுகின்றன. ஆனால் அவர் தவறு செய்கிறவரே அல்ல. அவர் நம்மை தப்பாக கொண்டு போய் அழிக்கிறவரும் அல்ல. நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கும்படி செய்கிறவர். இந்த பூமியிலே அவர் சித்தங்களை அவருடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றி முடிக்கும் பரியந்தமும் கைவிடாமல் இருக்கிறவரும் அவரே. தீமைக்கும் சத்துருக்களும் சாத்தானும் சர்ப்பங்களும் சர்ப்பத்தின் குட்டிகளும் விரும்புகிற விருப்பங்களுக்கு நம்மை ஒப்புக்கூடாமல் தப்புவித்து காப்பாற்றி நமக்கு சொன்னதை நிறைவேற்றி கண்மலையாகிய அவரிலே ஆழத்திலே நிலை நிறுத்துகிறவரும் அவரே. அவர் ஒருவரே. அவரை இவர் அறிந்திருந்ததுனால, அன்றைக்கு யோபு அறிந்திருந்தார், இங்கு தாவீது அறிந்திருக்கிறதுனால சொல்றார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? 8, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எனக்கு உங்கள் சன்னிதானத்துக்கு வர விருப்பம் இல்லை ஆண்டவரே. நீர் ஒன்றும் போர் தேவன், நீர் நல்ல தேவனே கிடையாது. நல்ல தகப்பனே கிடையாது. இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு சரீர வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி இப்போ வந்திருக்கேன்னா யாரால? கர்த்தரால தான். ஆமென். ஒரு பிள்ளை அடுத்தது படிப்புக்கு போகுது, அடுத்த பரீட்சைக்கு போகுது, அடுத்த ஒரு வேலைக்கு போகுது, அடுத்த ஒரு தொழிலுக்கு போகுது, அடுத்தது ஒரு காரியத்துக்கு போகுதுன்னா யார்கிட்ட கேட்குறோம்? கர்த்தரோட பிள்ளைங்க யார் கூட வரணும்னு கேட்போம். நான் அனுதினமும் கர்த்தரோடு கூட நான் நடந்தேன் என்றால் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் வருவார். நான் அநேக நேரம் நான் கர்த்தரோடு கூடவே நடப்பதில்லை, ஆனால் நீங்கள் வாங்கன்னா அவர் வருவாரா? வரமாட்டார். நான் வராமல் போனதுக்கு அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே என்னை மன்னியும், என் மேலே இறக்கமாயிரும், மன்னிங்க, இறங்குங்க, நீங்கள் வாங்க அப்படின்னா வந்துடுவாரா? உண்மையாய் அவர் பாதத்தில் மன்னிப்பு கேட்டு, கிருபையாய் என் மீது எனக்கு இரக்கத்தையும் தயவையும் என்ன செய்யுங்க, எனக்கு பாராட்டுங்க ஆண்டவரே. நாம் ஓடுவது நம்மால் ஓடலை, அவரால் தான் ஓடுறோம். ஆனால் ஓடுறது அவருக்கு ஏற்ற விதமாக ஓடுறோமா, அவருக்கு ஏற்ற விதமாக அல்லாத விதத்தில் ஓடுறோமா என்ன அவர் பார்ப்பார்.
பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்ப்பாரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அன்றைய நாளில் எப்படி இருக்கணும்ன்று ஒரு இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு தோற்றத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அப்படி நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆமாம், அப்படி இருக்கிறோம். திங்கக்கிழமை எப்படி இருக்கணும், திங்கக்கிழமைக்கு இருக்கிறது பிரகாரம் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கணுமோ செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கிறோம். புதன்கிழமைக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறோம். வேலைக்கிழமைக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறோம். சனிக்கிழமைக்கு எப்படி இருக்கிறோமோ இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை திங்கள் சனி வரைக்கும் இருக்கிற பிரகாரமாக இருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் விரும்புகிறபடி அப்படி நாம் தோற்றத்தோடு இருக்கணும். ஆமேன், ஆமேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். என்ன கிழமையானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புவார். ஞாயிற்றுக்கிழமைக்கென்று நாம் ஒரு தோற்றத்தை உடையவர்களாக, அதற்குரிய ஒரு பேச்சை உடையவர்களாக, அதற்குரிய ஒரு நடையை உடையவர்களாக, அதற்குரிய ஒரு முகபாவனை உடையவர்களாக நாம் இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். அப்படி இராத ஒரு தாசனாக இவர் இருக்கிறதுனால சொல்கிறாரு. 9ஆம் வசனம், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும். அப்படின்னா எங்கே சொல்கிறார் தெரியுங்களா? சமுத்திரத்தின் கடையாந்திரம்னா கடலுக்கு அடியில் போனாலும், போய் தங்கினாலும், அங்கேயே போய் ரூம் போட்டுக்கிட்டாலும், கடலுக்கு அடியில் போய் நீங்கள் வேண்டான்னு நான் ரூம் போட்டுக்கிட்டாலும் அங்கேயும் நீர் வருவீர். அங்கேயும் என்ன செய்வீர்? வருவீர். எந்த தகப்பம் வருவார் இப்படி? அவர் மட்டும்தான் வர்றது. அப்போ தங்கினாலும் 10, அங்கேயும் உமது கை என்னை என்ன செய்யும்? அப்படின்னா உம்முடைய வார்த்தை என்னை நடத்தும். நீ சொன்ன வார்த்தை என்னக்குள்ளே பேசி சமுத்திரத்துக்கு கீழே இருக்காத. அப்படின்னா தேவனை வேண்டாம் என்று சில காரியங்களினாலே வேண்டாம் என்று தள்ளிவிட்டு நீ உள்ளத்தின் ஆழமாகிய கடலின் ஆழத்திலே நீ பதுங்கி இருந்தேயானாலும் அங்கேயும் தேவன் வருவார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அவர் எல்லா விதத்திலும் வந்து 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 கடைசி வரைக்கும் அதை மறுதளித்தால் அவர் என்ன செய்வார்? விட்டுட்டு தான் போகணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சத்ரு சில வேளைகளிலே வஞ்சித்து விடுவான் என்கிற அந்த நிலைக்கு போயிடுவோம். ஆனால் அப்படி போகக்கூடாது. அப்படி போக கூடாது. அவர் வர்ற தகப்பந்தான், நம்ம பின்னாடியே வர தகப்பந்தான். அதுக்காக எப்பவும் அவரை பின்னாடியே வர மாதிரி செய்யலாமா? அவர் நம்மளை பின்னாடியே தேடி வராருன்னா, வாங்க 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 பின்னாடி வாங்க வாங்க வாங்க, ஆமாம் நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க 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 அப்படின்னு அவரை நம்ம அப்படி நடத்துறது நல்லதாக இருக்குமா? நல்லதாகவே இருக்காது. நல்லதாகவே இருக்காது. ஒரு தகப்பன் தாயை பிள்ளை தேடி 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 அவங்க இருக்கிற இடத்த தேடி தேடி வந்தால் பெற்றவர்கள் சொல்வார்கள், பிள்ளை எங்களை பிரிஞ்சு இருக்கவே மாட்டான் அப்படின்னு. ஒரு நேரத்தில் என் மடியில் இருப்பான், என் தலையில் இருப்பான், என் முதுகில் இருப்பான், என் காலில் இருப்பான், என் 2 காலுக்கு இடையில இருப்பான், அப்படி இப்படின்னு. ஒரு நாள் வரும், எட்டி உதைக்கிற நாள் வரும். ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்கிற நாள் வரும். மிதிக்கிற நாள் வரும். செட்டு தூர போ என்கிற நாள் வரும். மூஞ்ச பார்க்கறதுக்கே பிடிக்கலைன்னு ஒரு நாள் வரும். அதுதான் மனுஷர் காட்டாத அன்பு, பாசம், பிணைப்பு. உன்னதமானவரது அப்படி அல்ல. உன்னதமானவருடையது அப்படி அல்ல. அவரை காட்டிலும் யார் மீது அன்பு வைத்தாலும், எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்குமோ அதையே ரிவர்ஸ் பண்ணி திருப்பி போட்டு மிதிக்க வைப்பார்.
மெதின்னு மிதிக்க வைப்பார். மிதிக்க வச்சு அப்போவும் சரியாக வரலன்னா அவர் என்ன பண்ணுவாரோ பண்ணி அவருடைய பிள்ளைகளை அவர் அண்டையிலே காத்து கொண்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற தகப்பனவர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். 11 இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். 12 உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலைப் போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. 13 நீர் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை என்ன செய்தீர்? என் தாய் என்னை காப்பாற்றினாள். என் தாய் என்னை கற்பத்தில் என்னை என்ன செய்தாள்? காப்பாற்றினாள். போட்டிருக்க இல்லை. என் தாயின் கற்பத்தில் என்னை யார் காப்பாத்தினா? கர்த்தாவே நீங்க தான் என்னை காப்பாத்தினீங்க. நீங்க தான் என்ன செய்தீங்க? காப்பாத்தினீங்க. எப்படி? 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை என்ன செய்வேன்? துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் உறவினர்களுக்கு நன்றாக தெரியும். என் தகப்பன் தாய்க்கு நன்றாக தெரியும். இல்லை, அது எனக்கு நன்றாக தெரியும். அது என் ஆத்துமாவுக்கு, அவருடைய ஆத்துமாவுக்கு என்ன செய்யும்? நன்றாக தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்தது கர்த்தர் செய்த சகல, ஒன்றும் இல்லை, சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத? மறவாத. மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யலாம் இன்னைக்கு? நிறைய பேருக்கு அதுவே குழப்பமாக இருக்கும். என்ன செய்யலாம், அதுவே 1 மணி நேரம் ஓடிடும். என்ன செய்யலான்னு முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் அதை ட்ராப் பண்ணி 1 மணி நேரம் அதை யோசித்து வேற ஒன்று முடிவு பண்ணி அதை ரெடி பண்ணி அதில் ஒரு 1 மணி நேரம். சரி, ஏதோ ஒன்று சமையல் ஆயிடுச்சு. நாம் அதை செய்ய முடிவு எடுக்கும்போது செய்ய மாட்டோமான்னு நினைக்க மாட்டோம். ஒரு சமையலை செய்யணும், ஒரு குழம்பு வைக்கணும், ஒரு சோறு வைக்கணும் இல்லையா? இல்லை, குழம்பு வச்சுட்டு எதுக்கு நம்ம தனித்தனியாக அரிசி அதில் தனியாக போடணும்னு குழம்புலேயே நம்ம அரிசியை ஊற்றிடுவோம். எப்படின்னாலும் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட தான் போகிறோம். குழம்பு தனியாக ஒரு டம்ளரில் குடிச்சிக்கிட்டு சோறை தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஒரே இடத்துக்கு தானே போகுது, அங்கே போய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம் அப்படிலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டவே வேண்டாம். சாம்பார் தனியாக பண்ணிக்குவோம், ரைஸ் தனியாக பண்ணிக்குவோம். நீங்கள் தனித்தனியாக போடுங்க, உள்ளே அது கதம்ப சாதமாக மாறிடும், சாம்பார் சாதமாக மாறிடும். அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. செய்யணும்னு முடிவெடுக்கிறோம், செய்துடுறோம். ஏதோ ஒரு நேரத்துக்குள்ளே செய்துடுறோம். அதை செய்துடுறோம். சாப்பிட முடியுமான்னு சந்தேகப்படுறதில்ல. அளவில் வேணால் வித்தியாசப்படலாம் சாப்பிட்ற அளவில், ஆனால் சாப்பிட முடியுமான்னு சந்தேகப்படவே மாட்டோம். சாப்பிட முடியுமான்னு சந்தேகப்பட மாட்டோம், சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இது ஜீரணம் ஆகுமான்னு சந்தேகப்பட மாட்டோம். ஜீரணம் ஆகுமான்னு சந்தேகப்பட மாட்டோம். கட்டாயம் அது என்ன ஆகும்? ஜீரணமாகும். இதெல்லாம் யார் செய்கிறா? இல்லையா? ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சந்தேகப்பட தான் செய்கிறோம். நடக்குமா நடக்காதா, காப்பாற்றுவாரா, காப்பாற்றாம விட்டுடுவாரா?
விட்டுடுவாரா? நம்ம எல்லா பிரச்சனையும் நமக்கு முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? முடிக்க மாட்டாரா? அவர் வார்த்தை அது நிறைவேறுமா, மனுஷன் அதுக்கு விரோதமாக சொன்ன வார்த்தை நிறைவேறுமா என்கிற குழப்பம் வந்தும் போயும் சந்தேகங்கள் வந்து போயும் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். எனக்கு நல்ல வாழ்வை கொடுப்பாரா? எனக்கு நல்ல படிப்பில் வெற்றியை கொடுப்பாரா? நல்ல வேலையை கொடுப்பாரா? ஆத்துமாக்களை கொடுப்பாரா? நல்ல உறவுகள் நிலைக்கப்படுமா? என்னென்ன விதத்தில் எல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கிருபையாய் நம்மை மன்னித்து, நாம் செய்தவைகளை மன்னித்து அவைகளை திரும்ப நினையாதபடி நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறதுனால தான் அவர் இப்படி சொல்கிறார். 15ஆம் வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீர். அம்மா வயிற்றில் எப்போ வரணும்? வயிற்றில் உருவாகி இத்தனை நாளில் வெளிப்படணும். வெளியே தாயும் பிள்ளையும் பிரிக்கப்படும் என்பதை எல்லாம் குறித்து எழுதி வைத்திருக்கிறார் என்றால், பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவருடைய பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறதையும் நிச்சயமாக அவர் எழுதி வைத்திருப்பார். நிச்சயமாக கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எழுதி வைத்திருப்பார். 17ஆம் வசனம், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லிட்டு மிக விரைவாக வாசித்துறேன். 18, அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உமது அண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்குள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும். கேட்குறோமா? கடைசியாக 2-3 வசனம் தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிடுவோம். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இங்கே பாருங்க, இங்கே நன்றாய் கவனிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று. இன்றைக்கு காலையில் எந்திரிச்சோம், எதிர்க்க போய் தான் நாங்கள் வந்தோம். எந்திரிச்சா எல்லாருமா இங்கே வந்துட்டோம்? கிடையவே கிடையாது. கர்த்தர் கிருபையில் இருந்திருக்கிறோம். நாம் நினைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வருவாங்க கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு. அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து தானே வருவாங்க. சிலர் நடந்து வருவாங்க, சிலர் ஏதோ ஒரு வாகனங்களை பிடித்து கொண்டு வருவாங்க, இல்லை தங்களுக்கு இருக்கிற வாகனத்தில் அவரவர்கள் வருவார்கள். நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வருவது சுலபம், ரொம்ப ஈஸி, வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுவே அவர்களுக்கு என்னவாக இருக்குது? சில நேரங்களில் பாரமாக இருக்கிறவர்களும் இருப்பார்கள். ஆனால் சில இடங்களில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வர இடங்கள் இருக்குது. 7 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு நடந்து வந்து, பஸ்ஸே இல்லை, நடந்து வந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரணும் என்று அவரவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஆலயத்துக்கு வர பிள்ளைகள் இருக்கிறார்கள். வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். நமக்கு சமீபத்தில் கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார்.
ஏன்னா ஆமேனே வரல. கிருபையாய் வைத்திருக்கிறார். ஒருவர் நன்றாக யோசித்து பாருங்கள், இது நடக்கிற சம்பவம். வாரம் ஜெபம் பண்ணுறோம் அதுக்காக. ஒருத்தவங்களுக்கு 7 கிலோமீட்டர் அவங்க நடந்து ஆலயத்துக்கு வந்துட்டு பிறகு ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? ஒரு நாள் அவர்கள் ஓய்வு நாளிலே 14 கிலோமீட்டர் அவர்கள் நடக்கிறார்கள். व्यसனமாய் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. ஆமென். ஏழை பிள்ளைகள், எளிமையானவர்கள். கர்த்தர் அவர்களையும் பார்க்கத்தான் செய்கிறார். அந்த பிரயாசத்துக்கு தக்க பலனை அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பன். அநேக ஆண்டுகளாக வருகிறவர்கள். இது நமக்கு இன்றைய ஓய்வு நாளிலே அநேக இடங்களில் நடக்குது. நான் நடப்பது நல்லது. ஒரு செய்தியில் பார்க்கிறோம், ரட்சிக்க மாட்டாததை நம்பி வடதேசத்திலிருந்து நடந்து தென் பகுதிக்கு வந்து நடந்து வருகிறார்கள். நடந்து வந்து சேர்கிறார்கள். அது எங்களுக்கு வழியே இல்லை இருக்கிறார்கள். 1800 கிலோமீட்டர் நடந்து வருகிறார்கள். ரட்சிக்க மாட்டாததை நாம் ரட்சிக்கிற இரட்சகரிடத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் ரட்சிக்கிற நம் தகப்பனிடத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் அவரிடத்தில் வருவதில் व्यसனம் இருக்கவே கூடாது, கசப்பு இருக்கவே கூடாது, வருத்தம் இருக்கவே கூடாது. நாம் வருவது நம் நல்லது. நாம் கூடி தேவனை ஆராதிப்பது நல்லது. தேவனுக்கல்ல, நமக்கு நல்லது. தேவனுக்கும் என் பிள்ளைகள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு மிகுந்த பிரியமும் சந்தோஷமும் உண்டாகும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் லூக்கா 18:1-7 அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பது போல இருந்தாலும் அவர் சீக்கிரத்தில் நன்மை செய்வேன் என்று சொன்னவர் சொன்னபடி செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவாய் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி, கிருபையினாலே நிரப்பி, உம்முடைய காருண்யத்தினாலே நிரப்பி, உம்முடைய ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ள சேவிக்க, உம்மை பாடி துதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையை கேட்டு வாங்கி புசிக்க, உம்முடைய மன்னாவை புசிக்க எங்களுக்கு கிருபை செய்த எங்கள் ஜீவ அப்பமே, எங்கள் ஜீவ ரத்தமே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். லைவில் இணைந்த பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை தந்ததற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் அத்தனை பேரும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால் தாங்கி தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய தெய்வீக சுத்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சடிதிலே உம்முடைய வெளிச்சம் பிரகாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. இருள் இராதபடி உம்முடைய வெளிச்சமாகிய அக்கினி கடந்து வந்து எங்களை எல்லா இருளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். சத்துருக்களின் விருப்பங்கள் ஒருபோதும் நிறைவேறாதபடி அவமாக்கி உமது நாமத்தினாலே நாங்கள் கம்பீரிக்க கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.